ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். தொடர்ச்சியா பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும். ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பா விவாகம், திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய, நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம், கிராம தெய்வங்கள், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம், திருமண சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவம்சத்துல இருக்கக்கூடிய 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. அந்த 6 சுபமுகூர்த்தங்கள்ல 4 வளர்பிறை சுபமுகூர்த்தங்களும் 2 தேய்பிறை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது. அடுத்து ஆவணி 1ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது. அதை எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அருளை பெற வேணும் அன்னைக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆவணி 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது. அதாவது குலதெய்வ வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு, கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி 3 பௌர்ணமி. அடுத்து ஆவணி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது. அடுத்து ஆவணி 6ஆம் தேதி வாஸ்து பூஜை, வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது. இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்யறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு. அடுத்து ஆவணி 17 அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக, குலதெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா ஆவணி 22 விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5ஆவது ராசியான சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம், சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு, அரசாங்க இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. எப்போதுமே தன்னந்தனியா நின்று எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், மனோதைரியம் அதிகமா இருக்கும். எதையும் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாம ஒரு நிலைத்த தன்மை உண்டு. எடுத்துக்கொண்ட காரியத்துல கடைசி வரை என்னதான் தீர்வு அப்படிங்கிறத ஒரு முடிவு தெரியாம வரமாட்டாங்க. அப்படி ஒரு அமைப்பு உண்டு. தர்ம சிந்தனை இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவிகரமா இருப்பாங்க. ஆனா ஆளுமை திறமை இருக்கும். அரசியல் அதிகாரம், அரசு சார்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா அரசியல் சார்ந்து இருப்பாங்க. இது 2ல ஏதாவது 1ல சிம்ம ராசி நேயர்கள் இருந்தே ஆகணும். அரசு வேலை, அரசு தொடர்பு, அரசு சார்ந்த வேலையாட்களா இருக்கணும். இல்லைன்னா அரசியல் சார்ந்த சமூக பணி, அரசு பணியில
அரசு அல்லது அரசியல், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல இவங்க பயணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அரசு சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு வகையில கடமையாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உரித்தான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் இல்ல, நான் அரசியல்லையும் இல்ல, அரசாங்கத்திலையும் இல்லை அப்படின்னா அவங்க குடும்ப நிர்வாகத்துல இருப்பாங்க. இல்லை அப்படின்னா லோக்கல்ல ஏதேனும் ஒரு பொறுப்புகள்ல இருப்பாங்க. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பொறுப்புகள்ல இருப்பாங்க. மிக ஒரு பெரிய குடும்ப நிர்வாகம் அல்லது சின்ன சின்ன குழுக்களோட நிர்வாகம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில பொறுப்பு பதவி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, ரொம்ப இதையே பேச வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம், பூரம், உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உண்டு. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அடுத்து உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உண்டு. அடுத்து சிம்ம ராசி இந்த மாதத்தோட கிரக நிலை, ஆவணி மாத கிரக நிலை எப்படி இருக்குன்னா, ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். கூட சுக்கிரன் புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துல சனி பகவான் பக்ரகதியில இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல குரு பிளஸ் செவ்வாய் பகவான் இணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த காலகட்டத்துல என்ன நிகழ்வு இருக்குது அப்படின்னா, இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா, சிம்மராசியை பொறுத்த வகையில குடும்ப பிரச்சனை தான் அதிகம். கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அடுத்து ஒரு டென்ஷன், தொழில் வேலையில இருக்கிறவங்க, வேலை தொழில இருக்கிறவங்க, வியாபாரம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தொழிலை தொடர்ச்சியா செய்றீங்க அல்லது தொடர்ச்சியா அதை பண்றீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுறது. ஒரு காலம் வருமான குறைவு அல்லது லாபம் குறைவு அப்படிங்கிற 2 விஷயமும் ஏற்பட்டுச்சு. அடுத்து குடும்ப வாழ்க்கையில எதிரும் புதிருமாக இருக்கிற ஒரு காலம். இதெல்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆவணி மாசம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுத்தாரு. கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தாரு. கொடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா எதிர்மறை சிந்தனைகளை கொடுத்தாரு. நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா கொஞ்சம் மாறி போனுச்சு. கொஞ்ச காலம்லாம் மாறிடுச்சு. ஆமா, நம்ம பேசினாலே எதிர்மதமா மற்றவங்களுக்கு தெரிகிறது, அல்லது எதிராளி பேசுறது எதிர்மதமா தெரிகிறது, ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க எதிர்மதமா தெரிகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா சனி பகவான் பக்ரகதியிலிருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால அவர் ஒரு தொழில்காரகன் கர்மக்காரகனா இருக்கிறதுனால 7குடையவனா இருந்து பார்க்கறதுனால குடும்பத்திலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, வருமானத்திலையும் பிரச்சனை அப்படி சந்திச்சிங்க இல்லையா? அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆவணி மாசம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சூரியன் நீங்க ஆட்சிநாதன், நீங்க வலுவா இருக்க போறீங்க. 100% ஆட்சி பெற்று கம்பீரமா உங்க கை ஓங்கி ஒலிக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒளிக்கிரகமான சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருள் கிரகத்தை சனிய பாக்குறார். அப்ப என்னன்னா குடும்பத்துல உங்க வாய்ஸ் தான், உங்க ஆட்சி தான். இனிமே நடக்க போறது உங்க ஆட்சி தான். நீங்க சொல்றத எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அப்ப பேச்சுக்கு மரியாதை அதிகமாக வந்து விட்டது, சொல்லுக்கு செயல்திறன் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துருச்சு. அடுத்து பாருங்க வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரை வருமானத்தை நோக்கி ஓடுனவங்க இப்ப வருமானத்தை நீங்க ஈர்க்க போறீங்க. அந்த வகையில வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உருவாக்குனது
அல்லது இனிமே உருவாக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல 10 3 10 தொழிலதிபதி உங்க கூடவே சேர்ந்துட்டான். அப்போ உங்களை தேடி தொழில்கள் வரப்போகுது. என்ன தொழில் செய்யணும்னு இருந்து தொழில்கள்ல கொஞ்சம் சிரமப்பட்டவங்களுக்குலாம் இப்ப எது செஞ்சா சரியா இருக்கும், தொழில் சார்ந்த முதலீடுகள் எதுல பண்ணணும், வேலை சார்ந்த தொழில் எதுல பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா இருக்கு. அதே போல அரசு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் தேடி வருது, பதவி உயர்வு, பட்டம், பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தேடி வருது. இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு படி நீங்க உயர போறீங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், தொழில் வேலையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு மிக 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 உறுதியா இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். சனி பகவானை பார்த்தோ அல்லது குரு 10ஆம் இடத்துல இருக்கிறத வச்சோ நீங்க பயப்பட வேணாம். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி தான், ஆனா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் ரொம்ப சிறப்பு தான். கூட 9 குடையவனோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப தர்மாதிபதியோட சேர்ந்து நிற்கிறார். அப்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்ப வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். வேலை கிடைக்கணுமா? கிடைக்கும். வேலையில ஒரு முன்னேற்றம், பாராட்டு வேணுமா? கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து தொழில், நல்ல வருமானம் வரணுமா? வரக்கூடிய காலகட்டம். வியாபாரத்துல செழிக்கக்கூடிய, போட்டி பந்தயங்களை வெல்லக்கூடிய, வியாபாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை தகர்த்தெறிந்து வெற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து அரசு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிற விஷயம்லாம் சரளமா நடக்கக்கூடிய விஷயம். அரசு காரியங்கள் அனைத்தும் சிறப்பா நடக்கும். அரசியல்ல இருக்கவங்களுக்கு அரசியல் மாற்றம் உண்டு. அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியல்ல பதவிகள், பட்டங்கள் தேடி வரும், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொதுஜன தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொதுஜனத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது. அப்ப குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமையுது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் மாறி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கப்படுது. அதே நேரத்துல குடும்ப உறவுகள், குடும்பம் புதுசா ஒரு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த ஆவணி மாதத்துல திருமண வரன் பார்க்குறவங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். திருமண வரன் அமையும். அப்ப திருமணம் பாக்கியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய, குழந்தைகளோட கல்வி பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேணாம். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உண்டு, திடீர் லாபம் உண்டு, திடீர் பணவரவு உண்டு. அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. திடீர் பயணங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிதேச பயணங்கள்லாம் அதற்கு சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்திற்கான வருமானம் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணக்கூடிய, தொடர்ச்சியான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மக நட்சத்திரத்துக்கு. அப்ப திருமணம் அமையல, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல குடும்பம் அமைஞ்சிரும், வரன் அமைஞ்சிரும். அதே நேரத்துல சொல்லுக்கு மரியாதை அதிகமா இருக்கும். வாக்குப்பளிதம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? பூரம் நட்சத்திரம் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமா இருக்குது. அதே நேரத்தில் சுகபோகங்களை நிறைய அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆமா, எந்த இடத்துக்கும் ஒரு டிப்டாப்பா மங்களகரமா ஒரு 10 பேர்ல இவங்க நின்னாங்கன்னா இவர் தான் அப்படின்னு தனித்துவமா தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் பூர நட்சத்திரக்காரர். எந்த இடத்துலையும் தனித்துவமா தெரிவாங்க. பண்பு நிலையிலையும் உயர்ந்த சிந்தனை போக்கு, பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. இவங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க இப்ப இந்த காலகட்டத்துல இவங்களுக்கான தேவைகள், வருமானம் அனைத்துமே நல்லாவும், குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீங்க, மனைவியோட தேவையை நிறைவேற்றுவீங்க, மங்களகரமான நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு உன்னதமான உயர்வான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுது. அடுத்து உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அரசு சார்ந்த விஷயங்கள்,
கொஞ்சம் கோபம் இருக்கும், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் கடுகடுப்பா இருந்தாலும் அதே நேரத்துல நிர்வாகத்திறன் உண்டு. திட்டமிட்ட காரியங்களில் திட்டமிட்டபடி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அந்த வகையில சூரியன் அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பா நடக்கும். அப்பாவோட உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும். அப்பாவோட சொத்து பத்துக்கள் அமையும். பூர்வீக சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்திற்கான வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அரசு துறையில இருக்கிறவங்கலாம் பதவி உயர்வு, அதே நேரத்துல பாராட்டுக்கள், கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய மதிப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா நிறைய பேர் சிம்ம ராசி அன்பர்கள் நமக்கு நிறைய சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துருக்கீங்க, குடும்ப ஜாதகத்தை பார்த்துருக்கீங்க, நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி அவங்களும் ஜாதகங்களை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம்.